Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் போமில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லா போமோட பேராகிராஃப் ஜென்ரல் பேராகிராஃப் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் அந்த ஜென்ரல் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த கன்சல்டேஷன் இல்லை ஷார்ட் அந்த பேராகிராஃப் கொஸ்டினுக்கு நீங்கள் இது ஆன்சர் எழுதிங்கன்னா ஓவரால் போமில் கரெக்டாக இது வந்து ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடும். The poet wants to go to the lonely sea again. ஸோ ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு கடலுக்கு அந்த சீக்கு வந்து இவர் வந்து போகணும்னு ஆசைப்படுறாரு. He wants to have a tall ship and the pole star for his travel. ஸோ அவருக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா ஒரு பெரிய ஷிப்பு, ஓகேங்களா, அண்ட் த போல் ஸ்டார் என்ன பண்ணும், எந்தெந்த டைரக்ஷன் காமிக்கும் இல்லையா, அண்ட் த போல் ஸ்டார் ஃபார் ஹிஸ் ட்ராவல். ஸோ அவரோட பயணத்துக்கு தேவைப்படுறது ஒரு டால் ஷிப்பும் அண்ட் த போல் ஸ்டார். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த போயட் வாண்ட்ஸ் டு கோ டு த லோன்லி சி அகெயின். ஸோ ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு தீவுக்கு அந்த கடல் வழி பயணம் இவர் வந்து போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அதுக்கு தேவைப்படுறது என்னன்னா, he wants to have a tall ship and the pole star for his travel. அடுத்தது third point, the pleasures of his sailing are the wheel's kick, the wind song and the shaking sail. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப இன்பம் தரக்கூடியது அந்த ட்ராவலில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ப்ளெஷர்ஸ். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல் செயிலிங்கில் என்னெல்லாம் ப்ளெஷர் அவருக்கு கொடுக்குதுன்னா, வீல்ஸ் கிக், அந்த வீலோட உந்துதல், அந்த சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஷிப்போட வீல்ஸ் கிக், த விண்ட் சாங், அந்த காற்று இருக்கு இல்லையா, அப்படியே கடலில் போனீங்கன்னா அந்த காற்று குன்னு நல்லா, நீங்கள் ஷிப்பில் போயிருப்பீங்க இல்லைங்களா எப்பயாவது போட்டில் அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ அந்த காற்றோட சத்தம் அவருக்கு வந்து அவ்வளோ இன்பத்தை தருதான். அண்ட் த ஷேக்கிங் செயில், ஸோ ஒரு போட்டிங்லாம் போனீங்கன்னா அது அப்படியே தண்ணியில் வந்து அந்த ஷேக் ஆகிட்டே இருக்கும் இல்லையா வேவ்ஸ்னால, இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்பவும் ப்ளெஷர்ஸ் தருதான். த ப்ளெஷர்ஸ் ஆஃப் ஹிஸ் செயிலிங் ஆர் வீல்ஸ் கிக், த விண்ட் சாங் அண்ட் த ஷேக்கிங் செயில். அடுத்தது, he asked for a windy day with white clouds, crying seagull in his journey. ஸோ சீகல்ன்றது ஒரு கடல் பறவை, ஓகே, கடலில் வாழக்கூடிய பறவை தான் சீகல். ஸோ அவருக்கு என்ன வந்து ஒரு விண்டி டே வேணுமா, அதை வந்து ஃபுல்லாக வெள்ளையாக ஒயிட் க்ளவுட்ஸ், நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி ஒயிட் க்ளவுட்ஸும், அதுக்கு அந்த சீகல் கத்திக்கிட்டே அங்கே வந்து நல்லா அது வந்து பாடுற மாதிரி, க்ரையிங் சீகல் இன் ஹிஸ் ஜேர்னி, அவரோட பயணத்தில். He wants to follow a gypsy life, the way of the seagull and the whale. ஸோ இவர் வந்து he wants to follow a gypsy lifeனா ஒரு நாடோடி வாழ்க்கை. கால் போன போக்கில் எங்கே போகிறதுனே தெரியாமல் போவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நாடோடி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே தான் நான் ரீச் ஆகணும், இதுதான் என்னோடய டெஸ்டினேஷன், இதுதான் என்னோட டார்கெட்னு இல்லாமல் அவர் மனம் போன போக்கில் கால் போன போக்கில் வாடுறது தான். he wants to follow a gypsy life, அவர் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. எப்படின்னா, the way of the seagull and the whale. இப்போது வேல், திமிங்கலமெல்லாம் இருக்கு இல்லையா, அது அடுத்தது இந்த கடற்பறவை சீகல் பறவைலாம் வந்து அது எங்கே போகுதுன்றத ஒரு டெஸ்டினேஷன் தெரியுமா. ஸோ அது பாட்டுக்கு அந்த கடலில் அங்கே இங்கேன்னு பறந்துக்கிட்டு இருக்கும். வேல் இந்த தண்ணியிலேருந்து எவ்வளோ தூரம் போகும். ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் இல்லை. he wants to follow a gypsy life, the way of the seagull and the whale. he wants stories from his fellow man in his journey. ஸோ அவரோட ஜேர்னியில் போகும்போது அவர் கூட பயணம் செய்வாங்க இல்லையா ஃபெல்லோ மேன், அவங்க கிட்ட இருந்து ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே போகணும் போலையும் இருக்குதான். he wants stories from his fellow man in his journey. After his journey, he wants to have a quiet sleep and sweet dream. ஸோ அந்த ஜேர்னி முடிஞ்ச பிறகு, அந்த ஜேர்னி முடிவில் வந்து அவருக்கு என்ன வேணும்னா, he wants to have ஒரு நிம்மதியான quiet sleep, அமைதியான ஒரு தூக்கமும் ஒரு நல்ல கனவும், ஸ்வீட் ட்ரீம். Here the title fever means the poet's desire. ஸோ இங்கே ஃபீவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஃபீவர் அப்படின்றது காய்ச்சல், அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைன்ற மாதிரி வராது. அந்த போயட்டோட டிசையர், அவருடைய அவ்வளோ ஒரு ஆசை, த போயட்ஸ் டிசையர். ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப் கொஸ்டின் எழுதினீங்கனாலே இதிலே அந்த போமோட எல்லா ஓவரால் மீனிங் வந்து கவர் ஆகிடும், சரிங்களா. பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது நீங்கள் எழுதினீங்கனாலே ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிடும். சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, சி ஃபீவர் பை ஜான் மேஸ்ஃபீல்டுன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த போயட் வாண்ட்ஸ் டு கோ டு தி லோன்லி சி அகெயின். ஹீ வாண்ட்ஸ் டு ஹாவ் அ டால் ஷிப் and the pole star for his travel. Then third point, points மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும். the pleasures of his sailing are, என்னென்னலாம் அவருக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு, wheels kick, the wind song and the shaking sail.
அடுத்து he asks for a windy day with white clouds, crying seagull in his journey. Then he wants to follow a gypsy life, the way of the seagull and the whale. He wants stories from his fellow man in his journey. After his journey, he wants to have a quiet sleep and sweet dream. Here the title fever means the poet's desire. சரிங்களா? ஸோ இது நீங்கள் பேராகிராஃப் கொஸ்டினுக்கு காமனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போலேருந்தே நீங்கள் டேர்ம் 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் எல்லாத்தையும் இதை படிக்கல அதை படிக்கலன்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்போவே நான் சொல்லியிருக்கேன் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும், ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, கிராமரு, மெமரி, போம் இதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க. சரிங்களா? Thank you for your support. Thanks for watching.